தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் 17, 18 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை அதிகமா இருக்கும், அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தெற்கு அந்தமான் கடற்பகுதியில இன்று உருவாகுவதாக இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் காலதாமதம் ஏற்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானால் அது தமிழகத்தில் வரக்கூடிய 17, 18 ஆகிய இந்த 2 நாட்கள்ல மிக கனமழைக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இதனுடைய தாக்கம் என்பது 16ஆம் தேதி தமிழகத்தின் பரவலாக டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய நிலையில 17, 18 ஆகிய இந்த 2 நாட்கள்ல மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்பு தமிழகத்திற்கு இருக்கிறது என்பதனை இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையாகவே தெரிவித்திருக்கிறது. எனவே இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் 17, 18 ஆகிய இந்த 2 நாட்கள்ல தமிழகத்தில் பரவலாக மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், அதே போன்று தென் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்ல இதனுடைய தாக்கம் என்பது தீவிரமாக இருக்கும் என்பதனை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.